இங்கே வாட்டுக்கு போனால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கான பரமேஸ்வரர் ஒரு கியூ போய் அங்கே போய் கும்பிட்டு அவன் பாடி வந்து நிப்பாடுவாங்க, 2 பேரும் கலந்து மோதிக்குவாங்க கொள்வாங்க. மகா சிவராத்திரி விழாவில் வந்து ஒரு அஸ்தி பூஜைன்னு ஒரு பிணம் சாப்பிட்ற பூஜை இது. பச்சை பிணங்களெல்லாம் பால்வடிய தின்பவளே, சுட்ட பிணத்தையெல்லாம் சூறையாடி உண்பவளே. தலைமாட்டை வந்து ஒரு பாத்திரம் பார்த்த மாதிரி நீட்டம் வச்சு இங்கே கால்பணம் உடந்துண்டு அரிசிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இவரோட காணிக்கையை வச்சுட்டு இங்கே முன்னாடி ஆமாம் பாடி வச்சுட்டு காசிக்கு இணையான ஸ்தலம்னு சொன்னாங்க. இப்போ வந்து காசிக்கு போக தேவை கிடையாது, இங்கே வந்தால் கூட போதும். கும்பாசம் பண்ணும்போது கருடன் பறக்கவே கிடையாதுங்க. மனசுக்கு அவ்வளோ சங்கடம் எனக்கு. என்னடா நம்ம தப்பா தான் பண்ணிட்டோமா? மசான கொள்ளையில அம்மாவாசையில பூலோகத்தோட ஒரு மயானம் பக்கத்துலேயே ஒரு கோயில் அப்படின்னா நமக்கு வந்து காசி தான் ஞாபகம். கண்டிப்பாக காசி பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கும், பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்கும், மக்கள் வந்து சகஜமாக வந்து இது பண்ணுவாங்க. இந்த மயானத்துக்குள்ளே பெண்கள் வர்றதுக்கு நிறைய யோசிப்பாங்க. இந்த மயானத்தில் வந்து உள்ள ஒரு அர்ச்சந்திர மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கேருந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்கு. மக்கள் அப்படியே பெண்கள் வந்து அழகாக பூ வச்சுட்டு எல்லாம் அழகாக வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இது என்ன சிறப்பு சார்? பட்டு சிலை கட்டிட்டு வராங்க, வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அப்போல்லாம் இவளுக்கு யாரும் வரமாட்டாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி வந்து பட்டு சிலை கட்டிட்டு பூ வச்சுக்கிட்டு தான் வருவாங்க லேடிஸ்லாம். அதுவும் தம்பதியோ பிள்ளைங்களோடு சேர்ந்து தான் வருவாங்க. இங்கே வாட்டுக்கு போனால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கான பரமேஸ்வரர் ஒரு கியூ போய் அங்கே போய் கும்பிட்டு அவன் பாடி வந்து நிப்பாடுவாங்க, 2 பேரும் கலந்து மோதிக்குவாங்க கொள்வாங்க. காசில் அப்படி தான் பார்த்துருப்பீங்க எல்லாம். இவன் பஜாருக்கு போவான்ல, இவன் பாடி வந்துக்கிட்டே இருக்கும், தொட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் தீட்டே கிடையாது. இயற்கை சம்பந்தப்பட்டது எதுவும் திட்டு கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும்ப்பா. கோயாமாரி சுடுகாடு அப்படின்ற பெயருக்கான அர்த்தம் என்ன சார்? 2 அர்த்தம் இருக்குல்ல. ஓயாமல் மாறி 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 எழுஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஃபஸ்ட்டு. ஓயாமல் மறிச்சு மறிச்சானே திருப்பி வர்றதுதான், இங்கே வர்றதுதான். அது ஓயாமல் மறி இருந்தால் இறந்து போகிறதுக்கு ஓயாமல் அந்த சுடுகாட்டுக்கு வர்றதுக்காக மறிக்கிறது. நான் சொல்றது நான் சிறு வயசு சொல்ல, வயதில் நல்லா வாழ்ந்து பெரியவங்கள் அந்த இதுக்கு அடையிறதுக்கு தான் அந்த இது சொல்றேன். ஓயாமலோட அர்த்தமே இதான், ஓயாமல் புனம் எரியும். ஆமாம், அவ்வளோதான். வேற எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு பைரவர்கிட்ட என்னன்னா, மாதவிடாய் காலத்தில் அந்த எந்த கோயிலுக்கும் போக முடியாது. ஆனால் மாதவிடாய் ஆனாலும் பைரவரை வழிபடுறதுக்கு இதில் வந்து ஆதாரம் இருக்கு. வர்றாங்களா மக்கள், இதை ஏத்துக்கிறாங்களா? அதுதான் அதை சொல்றேன். அவரு ஏத்துக்கிறான்னு சொல்றாரு, அவரு தான் ஏத்துக்கிறார். நாளைக்கு வந்து தேய்பிர அஷ்டமியோ நாளைக்கு அந்த பைரவ கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்துட்டு அந்தோடனே எங்கள் தூரம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து தைரியமாக போய் சாமி கும்பிடலாம். இந்த நம்ம காசியில் வந்து பிணங்கள் எவ்வளோ பிணங்கள் எரிஞ்சாலுமே வந்துட்டு அங்கேருந்து ஒரு துர்நாற்றம் கூட அடிக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே அதே மாதிரியான இது இருந்திருக்குங்களா? அதாவது இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இந்த பாடி எரியறதுக்கு பக்கத்தில் இருந்து வாடகை கொடுக்குறதுங்கிறது கண்டிப்பாக அது கொடுத்தா ஆகும், அது நம்ம மறுக்க முடியாது. உள்ளது தான் இருக்கும். ஆனால் திருக்கோயிலில் இருக்கும்போது வாடகை வராது. அது காசியில் வந்து ஒரு சின்ன ஒரு 4 தினம் பிணம் நாராது, பூ மணக்காது, மாடு முட்டாது, பள்ளி கோழி சத்தம் கேட்காது, கருடன் பறக்காது. இதே மாதிரி தான் இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப கருடன் கிடையாது, அது காக்கா சொல்கிறேன் நான். நீங்கள் இந்த கும்பத்தை தீர்த்தம் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா காக்கா மேலே வந்து கருடனோ ஏதோ ஒன்று பறக்கும். நீங்கள் சொன்னீங்களே, அதே கருடன் சொன்னீங்களே, கருடன் பறக்குமா இல்லையா? எல்லா கோயிலையும் அது ஒரு வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் எங்கே இருந்தோ வந்துடும், வந்து வட்டம் விட்டுட்டே இருக்கும். அது எல்லா கோயிலுமே இருக்கிறது ஒரு இது. அந்த வைப்ரேஷன் தான் நம்ம சொல்கிற அந்த உச்சரிப்பு. இந்த சான்ஸ்கிரிட்ல மந்திரங்கள் தான், அது கரெக்டான அந்த மந்திரங்கள் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகி வந்து கருடன் எங்கே இருந்தாலும் வந்துடும். அது வரைக்கும் கருடன் எங்கே இருக்குன்னே தெரியாது, கரெக்டாக தண்ணி ஊற்றும் போது வந்துடுவோம். ஆனால் இந்த கோயிலில் தண்ணி ஊற்றுறப்ப நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது அதை பற்றி. அதுக்கு முன்னாடியே நான் காசிக்கு போயிட்டு வந்து தான் அந்த கோயில் ஸ்தாபனம் பண்ணேன். எங்கள் தாயாரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கும்பாசம் பண்ணும்போது கருடன் பறக்கவே கிடையாதுங்க. மனசுக்கு அவ்வளோ சங்கடம் எனக்கு. என்னடா இது, நம்ம தப்பாக தான் பண்ணிட்டோமா, நம்ம தப்பாக செஞ்சிட்டோமா?
முரண்பாடாக செஞ்சுட்டோமா, ஏன் இப்படி ஆகுது எனக்கு அப்படின்னு. நீங்கள் கேட்டிங்களா இப்போ இந்த இது ஒவ்வொரு கேட்டிங்களா 5 வார்த்தைகள், அதில் ஒன்று கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இங்கே உள்ளே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே இருக்க அந்த கருவறைக்குள்ளே இருக்க ஒரு ஸ்மெல் வந்து அந்த கோயிலுக்குள்ளே கம்பல்சரி வந்து இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி. அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, பட் அது ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஆத்மாங்கிறது ஆவிங்கிறது இருந்திருக்கலாம், இல்லை இல்லாமல்லாம் இல்லை. அது ஃபஸ்ட்டு இருந்தது பேய் பிசாசுங்கிறது அது ஒரு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது என் கண்ணுக்கும் அப்படி மாதிரிலாம் அது கிடையாது. எனக்கு இந்த கோயில் இப்போ நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலமாக நான் என்னை வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், வரேன். கோயில் கட்டுறதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு தான் இருக்கேன். நான் பாடு தனியாக உட்காந்துருக்கேன், அதெல்லாம் பார்த்தது கிடையாது. நான் இந்த மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து என்ன விஷயமா வேண்டிக்கிறாங்க கடவுள்கிட்ட? இதை ஞானத்தில் புரிஞ்சவங்க ஜோதிடர்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, பையங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஒழிய, எனக்கு அவங்க சரி பரிகாரத்தை நான் தடுக்கிறது கிடையாது. அவங்க காசிக்கு மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் அவங்க பண்ணுறாங்க. அதை பற்றி நான் அதை பற்றி பேசுகிறேன். காசியில் செய்கிற மாதிரி இங்கே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ தண்ணி இல்லை, அங்கே நீராடிட்டு அரிசிதன் வழிபட்டு பாடியை பார்த்துட்டு இதுதான் இதுங்க அது பரிகாரம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லி அதிகமாக இங்கே வர்றது. இங்கே உள்ள இந்த வெட்டியாங்க அவங்களுக்கெல்லாம் வேஷ்டி சேலையோ இல்லை இந்த பெட்ஷீட், இந்த குளிர்காலத்தில் பெட்ஷீட்டு, ரெயின் கோட்டு இது மாதிரி வச்சு அதான் பரிகாரம். இது முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோயிலுக்கு சுடுகாட்டில் இருக்குதுன்னா அப்புறம் வந்து காசி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் காசிக்கு இணையான ஸ்தலம்னு சொன்னாங்க. இப்போ வந்து காசிக்கு போக தேவை கிடையாது, இங்கே வந்தால் கூட போதும். அது தேவை கிடையாதுன்னா தப்பாக இல்லை, அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்தாலே காசிக்கு போன அந்த பலன் கிடைக்கும். இன்னொன்று சொன்னீங்க நீங்கள், என்ன அவங்களுக்கு வேண்டுதல் நடந்துச்சு, என்ன நடக்கணும் எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. நீங்கள் ருத்ரபூமி மயானம் இப்படிலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒன்றுமில்லாத இடம், அசிங்க இடம், நீங்கள் எல்லாமே தீட்டு இடம், கலிஜி அந்த மாதிரி வார்த்தைங்க. அதில் ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. நம்ம இருக்கிற வீடு, ஆஃபீஸ், புனிதமான பெரிய ஃபோட்டோஸ் ஆஃபீஸ், புனிதமான ஆஃபீஸு. நான் சொல்கிறது தவற சொல்லாதீங்க, வெளியில் கோயிலெலாம் ஸ்தலங்கள் இருக்குல்ல, அதோட புனிதமான இடம் எதுன்னா ருத்ரபூமி தான். ஒழிய வேறு எதுவுமே உலகத்தில் கிடையாதுங்க. சுத்தமான பூமி எதுவோ அதான் ஏன்னா இறந்த ஆத்மா எல்லாமே மனிதனாக இருக்கும் போது தான் தவறுகள் பண்ணும். ஆத்மா மாறிடுச்சுன்னா அது அப்படியே தெய்வத்துக்கு சமமானது. நீங்கள் அமானுஷ சக்தின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன் பதில். நான் இங்கே ஆத்மாக்கள் நீங்கள் சொல்கிறது கட்டுப்பட்டு இருந்து இது மாதிரி மாந்திரிகத்தில் ஈடுபட்ட ஆத்மாக்களை வர வைக்கிறது அமாவாசை திதியில் தான். அது ஆத்மாக்களை கொண்டு வந்து மாந்திரிகம் பண்ண முடியும். மாந்திரிகம் பண்ண முடியும். அது மாந்திரிகமும் இந்த காலத்தில் வந்து மாந்திரிக முறையாகத்தனும் யாருமே கிடையாது. அதாவது ஒரு ருக் யஜுர் சாமம் அதர்வணம் வேதத்தை கற்றவங்க அந்த காலத்தில் தான் அவங்க வந்து அதெல்லாம் உண்மையாக மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருவங்க சும்மா மணி இதுக்கு சும்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இவர் எப்போ வந்துருன்னா, ஏன் அந்த பேய் பிசாசெல்லாம் அவங்களால அந்த மந்திரம் உண்மையே மந்திரம் தெரிஞ்சால் கூட எடுக்க முடிய மாட்டேன், ஓடிட்டானுங்க. முடிய மாட்டேது. ஏன்னா எல்லா ஆத்மாவும் இவங்க 2 பேர்த்து அந்த சந்தோஷமாக அடைஞ்சிருச்சு. இங்கே வந்து பிணம் எரிக்கிறதுக்காக வர்றாங்க, அவங்க சில சடங்குகள் சஞ்சயங்கள் வந்து உள்ள செய்கிறதுண்டு. அதுக்கும் இந்த கோயிலுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? முறையாகவே ஆதி காலத்தில் வந்து யார் இறந்து போனாலும் ஒவ்வொரு நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த வெளி அதுவும் நார்த்து பக்கம் இருந்தாலும் சரி, இந்தியா ஃபுல்லும் சொல்கிறேனே, அந்த வந்தவங்களும் ஒரு மயானம்னு இருந்தால் ஒரு கண்டிப்பாக ஒரு கல் இருக்கும். அந்த கல் தான் ஹரிச்சந்திரன். ஒரு கல் இருந்தே ஆகணும். பாடியை கொண்டு வந்து வாசலில் வச்சு, அதாவது அந்த சொல்கிறாங்களே அந்த கல்லுக்கு பக்கத்தை வச்சு உத்தரவு கொடுத்த பிறகு அந்த உபதியை போட்ட பிறகு தான் பிணத்தை எரிப்பாங்க அந்த காலத்தில் வழக்கம். இதே மாதிரி இங்கேயும் அது மாதிரி நான் செய்ய வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து நான் இங்கே ஒரு தலைமாட்டை வந்து ஒரு பாத்திர பார்த்த மாதிரி நீட்டமாக வச்சு இங்கே கால்பணம் உடந்துண்டு அரிசிங்கிறது கொஞ்சம் கொடுத்து இவரோட காணிக்கையை வச்சுட்டு இங்கே முன்னாடி பாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து 90 பூசி விட்டுட்டு இங்கே தீட்டுலாம் அதெல்லாம் இருக்குது. நான் 90 நானே பூசி விட்டேன்.
பட்டை போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்டு பாடியை தூக்கிட்டு போவாங்க, எரி விட்டுவாங்க. எரி விட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு திரும்பி வர்றப்ப இதான் கோயிலோட வழக்கம். இவரை வந்து வழிவிடுற சொல்கிறோம். திரும்பி பார்க்கும்போது காலத்துக்கு அதிபதியான காலபைரவர் வந்து, ஐயா இதை மாதிரி துர்காரியங்கள் வந்து என் குடும்பத்தில் நம்மகிட்ட அடிக்கடி இதை மாதிரி நடக்காமல் நீ காத்திரணும்னு கும்பிட்றதுக்கு தான் இந்த திருக்கோவில் அமைந்தது. இவர் அனுமதி இல்லாமல் உள்ளுக்கு வரவே முடியாது. ஆமாம், அம்பாளே வந்தால் கூட அவரோட உத்தரவு வாங்கின பிறகு வந்து இன்னும் முன்னோர்களோட சமாதியில் வந்து பூஜை நடத்தி அங்கே ஆசி பெற்று அதன் பிறகு இந்த எரியிற மேடை இருக்கு பார்த்தீங்க, பிணம் எரிதுல போய் சூளத்தில் குத்தி பிணத்தை உட்கொண்டு அதுக்கப்புறம் பிணம் சாப்பிட்ட பிறகு வந்து இங்கே வந்து அந்த கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபென்சிங் போட்ட உள்ளுக்கு வஞ்சி அந்த அம்பாள் சிலைக்கு அந்த ஸ்லாப் கல் அப்படி உட்காந்துருப்பாங்க. இப்போ நடக்கிறது அப்போ வந்து மாடமாக இருந்துச்சு, இப்போ வந்து இதாக இருக்குது. மாடம் வந்துச்சு, அதில் டேபிள் போட்டு அந்த எரிஞ்ச அஸ்தியோட அந்த கணுக்கால் எலும்பு எல்லாம் இருக்கும், அது படையெல்லாம் போட்டிருப்பாங்க. இலையில விரிச்சு சாப்பிட்றதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அதில் இலை போட்டு எலுமிச்சை பழம் இருக்கும், எலுமிச்சை பழம் இளநீ இருக்கும், ரெண்டும் இருக்கும். அதாவது எலும்புகள் ஆமாம், அதோட படையில் அவர் உட்காந்துருப்பாரு. சுற்றிலும் ஆளும் குப்பி தள்ளு ரொம்ப க்ரோடாக இருக்கும், சுற்றிலும் ஆள் நிற்பாங்க. அது இவர் வந்து என்ன செய்வாருன்னா அந்த அந்த அருள் அப்பப்போ தான் வந்துட்டு வித்தின் செகண்ட் வந்துட்டு தான் போகும். எல்லாருமே இந்த ஹரிச்சந்திரன் அப்படின்னு பேரை கேட்டாலே வந்து அவர் சாந்தமான மனிதரா? சுருக்கமாக சொல்கிறேன், அந்த கல்வெட்டில் எழுதியிருக்காரு. நான் சொல்கிறேன், இந்த கல்வெட்டில் எழுதியிருக்காரு. இங்கே பெரிய என்ன எழுதியிருக்காரு கல்வெட்டில். ஒவ்வொரு மகானுக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். இந்த குறிப்பாக ஒவ்வொரு வரிசையாக சொல்லிட்டு வரேனே, ராமனுக்கு அவரோட ராமச்சந்திரமூர்த்தி இருக்கார்ல, அவருக்கு என்ன தெரியுமானா அவருக்கு வந்து தந்தை சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு பவர். ரெண்டாவது ஏகபக்தி விரதர்கள், அடுத்த மனைவி மேலே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ரெண்டு குணம் மட்டும். அவர் வீரங்கிறது இயல்பு, அதில் சிறப்பு குணங்கள் தான் நம்ம கேட்குறோம். அப்படி வரிசை ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டே இருங்க. எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர் தான் இருப்பாங்க. கடைசி அதில் வந்து காமராஜர் கடைசி மகான்ல காமராஜரோட நிப்பாட்டிருப்பார். அதுக்கு மேலே யாரும் மகான் இல்லை. இதில் இதையும் இருக்கு, அதில் இருக்குது, வரிசையாக இருக்கு. அது உண்மையா சத்தியா மக்களுக்காக போறணும் அத்தனை பேருமே தெய்வத்துக்கு சமானம் தான். ஹரிச்சந்திர மகாராஜன் அந்த படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, உலகம் இருக்கும் வரை உன் புகழ் அழியாது அப்படின்னு சொல்லுது. உன்னை பார்த்து சில மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றுவார்கள் அப்படின்னு காமராஜரோட முடிஞ்சிச்சு.